நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் காலமானார். 48 வயதான நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் காலமானார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் நீரான் வழங்க கேட்போம். நீரான், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீரான், வணக்கம். பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி சற்று முன்னர் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற ஒரு தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது. தென்னிந்திய திரையுலகில் வித்தியாசமான நடிப்பின் மூலமாக பல்வேறு படங்களில் வில்லனாக நடித்தவர் டேனியல் பாலாஜி. சித்தி நாடகத்தில் நம்ம நடிகராக அறிமுகமாகி பல திரைப்படங்களில் அவர் வில்லனாக நடித்திருக்கிறார். காக்க காக்க திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற இடத்திலும், வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமார் என நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே ஒன்று. இந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருந்த டேனியல் பாலாஜி சிகிச்சை பலனின்றி இருந்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவமானது திரையுலகத்தின் மத்தியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு மாரடைப்பு காரணமாக காமெடி நடிகர் சேசு காலமாகி இருந்த நிலையில் அடுத்தடுத்து திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மரணமடையும் சம்பவமானது திரையுலக மத்தியிலிருந்து ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது உடலானது தற்போது தனியார் மருத்துவமனையில் இருப்பதாகவும் அவர் வீட்டுக்கு கொண்டு சென்று பெற்று அதன் பிறகு அடுத்த கட்ட அவருடைய உடல் அடக்கம் பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக மரணமடைந்த இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவமானது பெரும் சோகத்தை திரையுலகின் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். தொடர்ந்து மேலதிக தகவலை செய்தியாளர் விமல் வழங்க கேட்போம். விமல், வணக்கம். மேலதிக தகவலை பதிவு பண்ணலாம். விமல், வணக்கம். சித்தி சீரியல் மூலமாக சின்ன திரையில் அறிமுகமாகி காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, என்னை அறிந்தால், பைரவா, வட சென்னை ஆகிய படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்த டேனியல் பாலாஜி அவர்கள் இன்று மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் நல்லடக்கம் தொடர்பாக வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறவினர்கள் மத்தியில் செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விமல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.